பெரியவர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? வா பிரித்தி, என்ன எவ்வளோ தூரம்? கீர்த்தனாவை பார்க்கணும், சாவி கொடு. எதுக்கு? ஐயா மேட்ரு தெரியல, செக்கப் கூட்டு வர சொன்னாரு, அதான் கொடு. அப்படியா? நீ எல்லாம் மனுஷனாடா. என் வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உன்ன போய் நல்லவன் நினைச்சனே. ஏன் உன் அக்கா தங்கச்சி யாராவது இருந்தா அவங்க ஹார்ட்டை கொடுக்க வேண்டியதானே? உன்னால என் வாழ்க்கையே பழப்போ போகுதுடா பாவி. இப்ப எதுக்குடா இங்க வந்த? நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்துட்டேனான்னு பார்க்க வந்தியா? என் இதயத்தை எடுக்க போறாங்களாண்டா. கீர்த்தனா, என்ன மன்னிச்சிரு கீர்த்தனா. லவ் மேட்டர்னு சொன்னதுனால தான் சேர்த்து வைக்கலாம் நான் உன்னை கடத்தினேன். ஆனா இந்த ஆர்கன் திருடதானு எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் கடத்திருக்கவே மாட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட இந்த ஆர்கன் எடுத்து என் முதலாளிக்கு பொறுத்த போற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். என் முதலாளியோட பிளான் என்னன்னு தெரியாம அவசரப்பட்டு நான் உன்னை கடத்தி உன் வாழ்க்கை கெடுறதுக்கு நான் காரணமாயிட்டேன். உண்மையிலேயே இந்த விஷயம் எனக்கு தெரியாது கீர்த்தனா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நான் சாக விட மாட்டேன். என் உயிரே போனாலும் நான் உன்னை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போக விட மாட்டேன். இது உண்மையில சத்தியம். போலாம். அவளை எங்கடா கூட்டு போற? இவளை அவங்க வீட்டுல கொண்டு போய் விட போறேன். என்னடா சொல்ற? அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இப்ப கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி பொண்ணை கூட்டு போறேங்கிற? அண்ணன் மனசு கஷ்டப்படாது? ஐயா, நடிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் உங்க நடிப்பை நம்பி நான் ஏமாற தயாரா இல்ல. நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் இந்த கீர்த்தனாவை உங்கள்கிட்ட விட்டுட்டு போக மாட்டேன். நீங்க எனக்கும் கீர்த்தனாவுக்கும் பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. நீங்க என்கிட்ட என்ன சொல்லி கடத்திட்டு வர சொன்னீங்க? உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே கடத்திட்டு வர சொன்னீங்க. நானும் உங்க பேச்சை நம்பி கீர்த்தனாவை கடத்திட்டு வந்தேன். கீர்த்தனாவோட ஆர்கனை திருடி உங்களுக்கு பொறுத்த பாக்குறீங்க. இது தப்புங்கய்யா, பாவங்கய்யா. கீர்த்தனா சந்தோஷமா வாழ வேண்டிய வயசு. கீர்த்தனா சீக்கிரமா வீட்டுக்கு போலனா அவ அக்கா கூட கல்யாணம் நின்றுங்கய்யா. அதனால கீர்த்தனாவை விட்டுலாங்கய்யா. நான் உங்க காலில் வேணா கூட விழுகிறேன். கீர்த்தனாவை விட்டுலாங்கய்யா. ஏண்டா இப்ப நான் இவளை விடணும், இவ சந்தோஷமா வீட்டுக்கு போவா, இவங்க அக்காளுக்கு கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சுடுகாட்டுக்கு போகணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ இதயத்தை எடுத்து என் உடம்புல பொறுத்தினா தான் நான் உயிரோடவே இருப்பேன்டா. இல்லைன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு சங்கூத வேண்டியதா இருக்கும்டா. என் உயிரை விட அவ உயிர் உனக்கு பெருசா போச்சா? டேய், மரியாதையா சொல்றேன், அவளை இந்த இடத்துல விட்டுட்டு போயிடு. இல்லைங்கய்யா, நான் கீர்த்தனா உங்ககிட்ட விட மாட்டேன். உங்களுக்கு இதயம் தானே வேணும்? ஏன் இதயத்தை தரேன். என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. உன் இதயத்தை தூக்கி குப்பையில போடுறான். உன் இதயம் எனக்கு செட் ஆகுமா? ஏற்கனவே அவ இதயம் தான் செட் ஆகும்னு டாக்டரை சொல்லிட்டாரா. பிளான் பண்ணி உன்னை கடத்திட்டு வர சொன்னேன். டேய், மரியாதையா சொல்றேன், அவளை விட்டுட்டு போயிடு. உன் உயிரை காப்பாத்திக்க. என் உயிரே போனாலும் நான் இவளை விட மாட்டேன். வா கீர்த்தனா, போலாம். என்னடா பாத்துறீங்க? தூக்குடா இவனை. தூக்குடா. நீ எங்க போற? கீர்த்தனா, ஓடிடு. அவளை மயக்க மருந்து கொடுத்து மயக்கத்துல தூக்கிட்டு போடா. சரிங்கய்யா. போல. உள்ள போ. டேய், ஓடி உள்ள. இந்த நன்றி கெட்ட நாயை கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கிற குப்பையா தூக்கி போடுங்க. சரிங்கய்யா. டேய், தூக்குடா. டேய் தீபன், அப்பா, இந்த பிருத்திவே சாதாரணமா இட போட்டுறாத. வீட்டை சுத்தி கண்காணிப்பு கேமரா பிக்ஸ் பண்ணு. சுத்திலே ஆட்களை நிறைய போடுறா. சரிங்கப்பா, பார்த்து ஏற்பாடு நான் பண்ணு. பாத்துக்கிறேன். சரியா?
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆ நாங்க சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கோம். எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்? உன் ஐடி கார்டை காட்டுப்பா. ஆ ஆ ஓகே. ஃபர்ஸ்ட் இங்க ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிடு. ஓகே சார். அப்புறம் எங்கெங்கன்னு நான் சொல்றேன் ஒவ்வொன்றா. அதுக்கு வீட்டுக்குள்ள போகணுமே. என்னப்பா வெளில மாட்ட சொன்னா வீட்டுக்குள்ள போகணுன்ற? பவர் பாயிண்ட் உள்ள தானே இருக்கு, உள்ள இருந்து தான் எடுக்கணும். ஆ வாங்க. ஏய் இங்கே ஏன் போற? சார் பவர் பாயிண்ட் இங்க இருக்கும்ல. அதெல்லாம் அங்க ஒண்ணு போனா வா. டேய் வரேன். சரியான ஆளியா நீங்க. உன் இஷ்டத்துக்கு அந்த ரூம போய் திறக்கிற? இதோ பார் இங்க இருக்கு. ஓகே சார். எடுத்துக்கோ. ஓகே. போன் வருது, நான் பேசிட்டு வந்தேன். போயிட்டு வாங்க. டேய் அந்த ரூமுக்குள்ள எதுக்கு அந்தாலும் போக வேணான்றான்? தெரியல. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. பா போய் பார்க்கலாம். அந்தாலும் போயிட்டானா? சரி இது இப்படியே இருக்கட்டும், பா போய் பார்க்கலாம். யார் அது? ஹே நம்ம பிரியா மேடத்தோட தங்கச்சிடா. நம்ம ஆபீஸ்க்கு கூட நிறைய தடவை வந்திருக்காங்க. பேர் கூட கீர்த்தனா. இவங்களேடா கட்டி போட்டுருக்காங்க. அவுத்து விட்டுருவோம். டேய் வேணாண்டா வேணாண்டா, ஏதோ ஆபத்தான இடம் மாதிரி தெரியுது. இவங்கள முதல்ல செல்ல போட்டோ எடுத்துட்டு பிரியா மேடத்துக்கிட்ட காட்டுவோம். இத புடி. ஹே போலாம் போலாம், சீக்கிரம் வா. இந்த பாக்ஸ்ல ஓபன் பண்ணு. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் முடிஞ்சிருச்சா? ஏதோ ஆயிடுச்சு சார். சீக்கிரம் பாருங்க, இவ்வளவு நேரம் இங்கலாம் இருக்க கூடாது. முடிஞ்சிருண்ணா. என்ன இப்படி சொதப்புறீங்க? டேய் முடிஞ்சிருச்சா? வாப்பலாம். முடிஞ்சிச்சு. போ 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 போ. எதுவுமே சாப்பிடாம இப்படி வெறும் வயித்தோட இருக்கியே பிரியா, ஏதாவது சாப்பிடு. கீர்த்தனாவை பத்தி நல்ல தகவலோட இன்ஸ்பெக்டர் கோபி வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால கீர்த்தனாவை பார்க்காம எதுவுமே செய்ய முடியாது. அவ கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படி இருந்துடுவேன். சாப்பாடுலாம் எனக்கு வேண்டாம். வா கோபி, என்னாச்சு? கீர்த்தனா பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். கீர்த்தனா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதா? கீர்த்தனா இப்போ எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா கீர்த்தனாவை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. என் தங்கச்சியை யார் கடத்தினது சொல்லுங்க சார். அவன் பேரு பிரித்திவ். உமாபதிங்கிற தாதாவோட ஒரு அடியாள். அவன் தான் கீர்த்தனாவை கடத்திட்டு போயிருக்கான். அந்த பிரித்திவ் ரஸ்கலை பிடிக்காம வந்திருக்கீங்களே. அவன் இப்ப எங்க இருக்கான், கீர்த்தனாவை எங்க கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல. பிரித்திவுக்கும் கீர்த்தனாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எதுக்காக கீர்த்தனாவை கடத்தணும்? ஒண்ணுமே புரியல பிரியா. அந்த உமாபதி வீட்டுக்கு போய் விசாரிக்கலான்னு கோபி கிட்ட சொன்னா அவன் என்ன சொல்றானா, அந்த தாதா வீட்டுக்கு போவேனா, ஃபர்ஸ்ட் அந்த பிரதீப் யாருங்கறத கண்டுபிடிக்கலான்னு சொல்றான். எக்ஸ்கியூஸ் மீ. பிரியா மேடம், உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம்? ஏதாவது ஆபீஸ் விஷயமா? நான் இப்போ 1 மாசம் லீவ்ல இருக்கேன். ஆபீஸ் விஷயத்தெல்லாம் இப்ப நான் கேக்குற மனநிலைமையில இல்ல. இது ஆபீஸ் விஷயம் இல்ல மேடம். உங்க தங்கச்சி கீர்த்தனா விஷயமா பேசணும். என்
என் தங்கச்சி விஷயமா பேச வந்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ். திருவான்மியூர்ல உமாபதிங்கிற ஒரு வீட்டுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்றதுக்காக போயிருந்தோம். அங்க உங்க தங்கச்சியை பார்த்தோம் மேடம். என் தங்கச்சி கீர்த்தனாவை பாத்தீங்களா? கீர்த்தனா எப்படி இருக்கா இப்போ? எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே சங்கடமா இருக்கு மேடம். ஏன் கீர்த்தனாவுக்கு என்னாச்சு? கீர்த்தனா ரூம்ல மயங்கி கிடந்தாங்க. என் தங்கச்சி மயங்கி கிடந்தாளா? கடவுளே, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு மனசே பதறுது. நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு சார். செல்போன்ல போட்டோ எடுத்திருக்கேன். எங்க கொடுங்க. இந்தாங்க சார். பாருடா. பிரதர், சொல்லுங்க சார். நீங்க மறக்காம ஆபீஸ்க்கு போனதும் இவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. கண்டிப்பா சார். இன்ஸ்பெக்டர், வாங்க உடனே அந்த இடத்துக்கு போய் என் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க பிரியா. பிரியா மேடம், நாங்க ஆபீஸ்க்கு போறோம். சரியான நேரத்துக்கு தகவல் சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஆபீஸ்க்கு போங்க. ஓகே மேடம். வரேன் மேடம். வரேன் சார். அனி, வாங்க எல்லாரும் அந்த உமாபதி வீட்டுக்கு போலாம். போலாம். வாங்க வாங்க வாங்க. வாடா. இந்த வீடு தானே சொன்னீங்க? வீடு போட்டி இருக்கு. டேய் மச்சான், ஒருவேளை நம்ம வர தகவல் தெரிஞ்சு கீர்த்தனா வேற எங்கேயாவது கூட்டு போயிருப்பாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்ஸ்பெக்டர். எப்படி கீர்த்தனாவை கண்டுபிடிக்கிறது? எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவரு இந்த வீட்ல தான் கீர்த்தனா இருக்கிறதா சொன்னாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. நான் என் தங்கச்சி எங்க போய் தேடுவேன்? யாரம்மா தேடுறீங்க? இங்க கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. நீதான் கீர்த்தனாவோட அக்கா பிரியாவா? ஆமா. உன் பேரதாமா எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருந்ததுமா. எங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அத பார்க்க விடாம என்ன கடத்திட்டு வந்துட்டீங்களேன்னு சண்டை போட்டா. அந்த கொடுமையை ஏமா கேக்குற? அந்த பொண்ண இந்த படுபாவி பசங்க உயிரோட கொலை பண்றதுக்கு கூட்டிட்டு போயிட்டானுங்க. இந்த வீட்டுல இருக்கானே உமாபதி, அவன் இதயம் கெட்டு போச்சான். மாத்து இதய பொறுத்தனாதான் அவன் உயிரோட இருப்பானா. அவன் ரத்த குரூப்புக்கு தோதா யார் இதயமும் சிக்கல. உன் தங்கச்சி கீர்த்தனாவோட இதயம் தான் அந்த படுபாவி உமாபதிக்கு பொருத்தமா இருக்கான். அதனால அவன் இதயத்தை எடுத்து அவனுக்கு வைக்கிறதுக்காக அவன் தங்கச்சியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டானுங்க. ஐயோ பாட்டி, என் தங்கச்சி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது தாயே. நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு காப்பாத்தணும். அந்த பிள்ளைய காப்பாத்துங்கம்மா. பாவம்மா, அவளை நினைச்சு எனக்கே நெஞ்சு வேகுதுமா. கோபி சார், கீர்த்தனா இப்ப மிகப்பெரிய ஆபத்துல இருக்கா. அவளை எப்படியாவது உயிரோட நம்ம மீட்கணும். அவளை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு இமிடியேட்டா கண்டுபிடிக்க சொல்லுங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரியாம கடத்திட்டு வந்தானே, அவனையும் அடிச்சு போட்டுட்டு கீர்த்தனாவை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என் தங்கச்சி ஆர்கன் திருடுற கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டாளா? அவளோட இதயத்தை எடுத்து அவளை உயிரோட கொல்ல போறாங்களா? ஐயோ இன்ஸ்பெக்டர், என் தங்கச்சியை காப்பாத்துங்க, என் தங்கச்சியை காப்பாத்துங்க. பிரியா, பிரியா, ஐயோ பிரியா, 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 என்னம்மா? பிரியா, என்னாச்சு? பிரியா, என்னாச்சு பிரியா? பிரியா, 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 என்னாச்சு எடுத்து பாரு. பிரியா, 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 இங்க பாரு பிரியா.
இது தீபனோட காராச்சே. இந்த காரை ஃபாலோ பண்ணா கீர்த்தனை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம். ஆட்டோ ஆட்டோ அண்ணே, அந்த காரை ஃபாலோ பண்ணி போங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? இதோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டுங்க ப்ளீஸ். கீர்த்தனா, கவலைப்படாத பிரியா, கீர்த்தனா கண்டிப்பா கிடைச்சிருவா. இப்ப பாத்துடலாம். அண்ணே, அந்த காரை விட்டுறாம ஃபாலோ பண்ணுங்கண்ணே. முடியல டாக்டர், ரொம்ப செஸ்ட் பெயினா இருக்கு. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. மூச்சை விடுங்க. டாக்டர். எஸ் தீபன், எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்பதான் அந்த பொண்ணு கீர்த்தனாவுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கு. இன்னும் 1 ஹவர்ல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஆபரேஷன் சொல்லிருக்கீங்க? அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் சொல்லிருக்கு சார். அந்த கீர்த்தனா கிட்ட இருந்து அவளுடைய ஹார்ட் எடுத்து எங்க அப்பாவுக்கு வச்சதுக்கு அப்புறம் அவளுடைய பாடியை என்ன பண்ண போறீங்க? சார், செங்கல்பட்டு தாண்டி ஒரு காட்டுல புதைச்சிடலாம் சார். ஆமா, அப்பதான் யாரும் தேடி வர மாட்டாங்க. இன்னைக்கே ஆபரேஷன் முடிச்சாகணும். கண்டிப்பா சார். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு டாக்டர். நீங்க ஒன்றும் வரி பண்ணாதீங்க, எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். நான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பண்றீங்க? சிஸ்டர், ஒன்றும் இல்லை சிஸ்டர், என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன், டைம் ஆச்சு, அவனை காணோம்,
அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆ. இங்கெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது.